எனதருமை ஆன்மீக சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கம். நீங்கள் எல்லாருமே கங்கையில் நீராடி இருக்கீங்களா? கங்கையில் நீராடினா பாவமெல்லாம் கழிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? உண்மையாகவே இருக்கட்டும். சரி, அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யாமல் இருப்போமா? அதுதான் நான் உறுதி சொல்ல முடியாது. மனதால் கூட பாவம் செய்யக்கூடாது. அங்கே அதுதான் முக்கியம். திரும்பவும் பாவம் செஞ்சுருப்போம். மனதால் கூடன்னு வச்சுக்குவோமே. அந்த பாவத்தை எப்போ போக்குறது? திரும்பவும் கங்கையில் போய் மூழ்கணும், அப்படித்தானே? எத்தனை முறை கங்கையில் மூழ்க முடியும்? நமக்கு வயசாயிருச்சு, கங்கைக்கு போக முடியலை அப்படின்னா அந்த மீதி பாவத்தை எப்படி கழிக்கிறது? அதுக்கும் சில குருமார்கள் தியான முறை சொல்லித்தராங்க. அன்றாடம் இரவு தியானத்தின் போது நம்ம இன்றைக்கி பகலில் என்னென்னலாம் தவறுகள் செய்தோமோ அதையெல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அதுவும் ஒரு சிறந்த வழி தான். சரி, எந்த வழியிலாவது நம்ம பாவத்தை போக்கிக்கலாம். வயதாகி படுத்த படுக்கை ஆகிட்டோன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன செய்கிறது? இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக பலனுண்டு.